இந்த வீடியோல நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். எஸ், ரிசெஷன் தான். ரிசெஷன் பீரியட் அப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போறோம். ஸோ ரிசெஷன்னா என்ன தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன். அதாவது ஷேர் மார்க்கெட் கம்ப்ளீட்டா கிராஷ் ஆகுது, இல்ல ஷேர் மார்க்கெட்ல அந்த அளவுக்கான கேஷ் ஃப்ளோ இல்ல, ஸோ உலகம் முழுக்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போக போகுதுன்ற முன்னாடி ஸ்டேஜ் தான் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த ரிசெஷன் பீரியட்ல என்ன பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் ஆகுறது இந்த ரிசெஷன் பீரியட்ல தான். ஏன்னா ரிசெஷன்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் எக்கனாமிக் சைக்கிள். அதுல மோசமான முடிவுகள் எடுக்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்து வச்ச பணத்தை இதுல மொத்தமா வந்து கொண்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோல எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்லி தரேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த காணொலி முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸா தான் இருக்கும் அண்ட் நியூஸ் பர்பஸா இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச தரவுகள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். என் வாழ்க்கையில் நான் என்ன ஃபாலோ பண்றேன், எனக்கு என்ன தெரிய வந்தது, அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ வச்சுட்டு நீங்க ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, இல்ல வித்தாலும் சரி, அது முழுக்க உங்களோட ரிஸ்க்ல தான் இருக்கும். எனக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரிசெஷன்னா என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து கொடுத்துறேன். ரிசெஷன்ன்றது டவுன்ஃபால் ஆஃப் ஷேர் மார்க்கெட். சரிங்களா? நான் முன்னமே சொல்ற மாதிரி தான் ரிசெஷன்ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி. அதாவது ஷேர் மார்க்கெட்டை நம்ம நல்லா போச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கீழே இறங்குச்சு அப்படின்னா வந்து பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட் வந்துட்டு இந்த ஓவர் வேல்யூ ஸ்டாக் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்க ரேட் வந்து அதிகமும், விற்க கம்மியாகும். அதனால வந்து ஷேர் மார்க்கெட்ல மேலே கீழே வந்து கோடு போயிட்டு இருக்கு. அது எல்லா வீடும் சொல்றது தான். சரிங்களா? சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பணப்புழக்கம் வந்து கம்மியாதுன்ற பட்சத்துல இந்த இடத்துல ரிசெஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வரும். இது ரொம்ப நார்மல் தான். ஒரு எக்கனாமிக் சைக்கிள்ல இது வந்து நார்மல். பட் ஸ்டில் ரிசெஷன்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அது வந்து கிரேட் டிப்ரெஷன் வந்து கொண்டு போகும். ட்வின் டவர்ஸ் கிராஷ் ஆகுது தெரியுமா? அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா டிப்ரெஷன் வரைக்கும் கொண்டு போகும். அது உலக நாடுகளையும் பாதிக்கும். இப்போ நம்ம ரிசெஷனை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியாச்சு, அது பணப்புழக்கம் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதுல ரிசெஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஷேர் மார்க்கெட்ல இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது கம்பெனி மேல எந்த ஃபால்ட்டும் இல்லை, பட் ஸ்டில் கம்பெனில வந்து கேஷ் ஃப்ளோ இல்லை, அதாவது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் மக்கள் கையில காசு இல்லைன்ற பட்சத்துல ரிசெஷன் ஒன்று வரும். சிச்சுவேஷன் தான் நம்ம ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு ரிசெஷன் என்ன சொல்லப்படுற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. சரிங்களா? சரி, இப்போ மார்க்கெட் ரிசெஷன்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் பயங்கரமா வந்து ஃபால் ஆகுது இந்த கேஷ் ஃப்ளோ காரணத்தினாலயோ இல்ல இந்த ரிசெஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்து மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேனிக் செல்லிங் வந்து பண்ணக்கூடாது. பேனிக் செல்லிங் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோல, அதாவது அவரோட ஸ்டாக்ல வாங்குவார் தெரியுமா, ஃபேவரட் ஸ்டாக்லாம். ஸோ அது ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நான் வந்துட்டு ஸ்டாக் ஹோல்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டாக் வந்து வாங்கி வைப்பாரு. இப்போ ரிசெஷன் நடக்கிறப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆகும், 25% கீழே போகும். அப்போ என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா 25% என்ன ஆகும்? 75 வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்னா அந்த இன்வெஸ்டருக்கு ஒரு பயம் வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஷேரை வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்ல போற ஒரு பயம் வந்த உடனே அவர் வந்து பயங்கரமா அதை செல் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுதான் நம்ம வந்து பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து நம்ம ஒன்று அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் சொன்ன மாதிரி ரிசெஷன்ன்றது ஒரு எக்கனாமிக் சைக்கிள். சரிங்களா? இதெல்லாம் ஒரு குவாலிட்டியான கம்பெனி எது, ஒரு மோசமான கம்பெனி எதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ளூ சிப் கம்பெனி எடுத்துக்கோங்க. அதாவது டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், ஐடிசி எல்லாம் வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ். இவங்க எல்லாம் ரிசெஷனை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட வந்து ரிசர்வ்ஸும் அது பாரோயிங்ஸ் எல்லாமே வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் தப்பிச்சிருவாங்க. சரிங்களா? நீங்க ரிசெஷனை ஒரு டூலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு காமா இருங்க. பேனிக் செல்லிங் வந்து கொண்டு வந்துடாதீங்க. அது உங்க போர்ட்ஃபோலியோ பயங்கரமா வந்து அழிச்சிடும். சரிங்களா? சரி, ரெண்டாவது, ரிசெஷன் அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ண பார்க்கணும். சரிங்களா? சரி, டைவர்சிஃபிகேஷன் என்ன சொல்லப்படுற கம்பெனி வீடியோ நான் வந்துட்டு யூடியூப் சேனல் போட்டுருக்கேன். அது கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஷார்ட் ஆன் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ இதான் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 4 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கு. இதுல வந்து என்ன வேணா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், மோட்டார் ஸ்டாக்ஸ் இருக்கலாம், அதாவது அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் இருக்கலாம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எது வேணா இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல இப்போ ரிசெஷன் வருன்ற பட்சத்துல இப்போ நீங்க 4மே ஒரே செக்டாரா வச்சிருந்தீங்க, அதாவது இப்போ ஐடினா ஐடி மட்டுமே எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஐடி கீழே விழுறப்போ உங்க போர்ட்ஃபோலியோ வந்து டம்மால் வந்து கீழே இறங்கும். இதனால உங்க போர்ட்ஃபோலியோ பயங்கரமா அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ இந்த ரிசெஷன் டைம்ல பில்ட் பண்ணணும். ஸோ பெட்டர் கோ ஃபார் எவர் கிரீன் ஸ்டாக். சரிங்களா? அடுத்ததை பேச போறேன், ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ எவர் கிரீன் ஸ்டாக் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதுல கொஞ்சம் கோல்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கோல்டுன்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படியே வந்து பேரலா வந்து ஆக்ட் ஆகும். நீங்க எப்பப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து கோல்டு வந்து ரேட் அதிகமாயிட்டே போகும். இதை நம்ம காட்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவோம். எப்பப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் இறங்குதோ, அதாவது மேன்ஸ் மணி கீழே இருந்தோ அப்போ காட்ஸ் மணி வந்து காப்பாற்றும். சரிங்களா? ஸோ அதான் கான்செப்ட்.
ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கப்போ உங்க போர்ட்ஃபோலியோவில் நீங்க 60% பணத்தை வந்து நீங்க காப்பாற்றலாம். அதாவது மோசமான டைம் பீரியட்ல கூட வந்து காப்பாற்றலாம். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபை வச்சுக்கோங்க, பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க, உங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நீங்க எவர்கிரீன் ஸ்டாக் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த எவர்கிரீன் ஸ்டாக் அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கு, இந்த ஹெல்த் கேரு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு, அப்புறம் கோல்டு. சரிங்களா? கோல்டு பீஸ்லாம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான ஒரு ஸ்டாக். ரிசெஷன் வருது அப்படின்னா இது ஒரு ஒரு ரொம்ப பிரபலமா எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை, அதாவது ரிசெஷன் பார்ப்பாங்க. அதாவது ஏதோ இடத்துல நம்ம சோர்ஸ் கட் ஆகுது, சோர்ஸ் கட் பண்றதுக்கு நம்மளால முடியல, கேஷ் ஃப்ளோ முடியலனால ரிசெஷன் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டிஃபென்சிவ் ஸ்டாக் வந்து மேலே ஏறும். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ், இந்த டாக்டர் ரெட்டி அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இருக்கு தெரியுமா? நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலைஸ் ஸ்டாக், மெடிசன் ஸ்டாக்லாம் வந்து ரேட் ஏறும். ஏன்னா இது வந்து அத்தியாவசியமான ஸ்டாக். அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் கேரான இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் இருக்கு தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரி நல்லா வந்து பூஸ்ட் ஆகும். முக்கியமாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நல்லா வந்து பூஸ்ட் ஆகும். அடுத்து கோல்டு சொன்ன மாதிரி தான் பேரலா வந்து ஆக்ட் பண்றதுனால இதுவும் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவர்கிரீன் ஸ்டாக்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோ வைக்கும் போது நீங்க ரிசெஷன் அப்போ உங்க ஸ்டாக், உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமா வந்து காப்பாற்றலாம். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேஷ் ஃப்ளோ வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது கேஷ் ஃப்ளோ அப்படின்னா ஒரு கம்பெனியோட வரவு செலவு தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனிக்கு எவ்வளவு பணம் புழங்குது, எவ்வளவு பணம் வெளில போகுதுன்றது தான். ஸோ இந்த ரிசெஷன் டைம்ல எப்பவுமே வந்து டவுன்ல தான் இருக்கும். ஸோ அந்த டவுனு அதே செக்டார்ல இருக்க மற்ற கம்பெனில எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ தெரிஞ்சப்போ உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு கம்பெனி நடக்கும். அதே மாதிரி நீங்க இங்க வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ரிசெஷன் அப்போ எல்லா ஸ்டாக்குமே வந்து சீப்பா கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3000 ரூபாய் போயிட்டு இருந்த ஸ்டாக்கு திடீர்னு பார்த்தா 2500 ரூபா, 1500 ரூபாய் வரைக்கும் கீழே போகும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியுது அந்த ஸ்டாக் செம்ம குவாலிட்டியான ஸ்டாக், இப்போ சீப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்கலான்ற பட்சத்துல நீங்க அதை வந்து கன்சிடர் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம வந்துட்டு ட்ரை டு பார்கெயின் பட் பி செலக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு பிரைஸ் கீழே இறங்குன்ற பட்சத்துல அது எவ்வளவு டவுன்ல அடிச்சு வாங்க முடியும்னு பார்க்கணுமே தவிர அது வந்துட்டு மட்டமான ஸ்டாக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை உள்ள போய் வாங்கக்கூடாது. ஓகே? ஸோ இந்த மாதிரியான டைம்ல குப்பை மாதிரி ஸ்டாக் வாங்காம ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் கீழே இறங்குது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு இன்வெஸ்டாக் இருக்கணும். அதை வச்சு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கணும். சரிங்களா? அதுக்கு தான் கேஷ் ஃப்ளோவையும் வேல்யூ இன்வெஸ்டிங் நல்ல ஒரு இன்வெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரிசெஷன் டைம்ல நிறைய பேர் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றாங்க தெரியுமா? இதனால தான் இதே தான் வந்து கொரோனா சிச்சுவேஷன்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணப்போ போட் லாட் ஆஃப் மணி வந்து பார்த்தாங்க. அதாவது அப்போ வந்து அவங்க ஒரு டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ் 400 ரூபாய் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அதோட விலை கிட்டத்தட்ட 800 ரூபாய் போயிட்டு இருக்காது. 100% ப்ராஃபிட் அவங்க கிடைச்சிச்சு ஆக்சுவலி. சரிங்களா? அது 1500 ரூபா வந்து இப்போ ரிசெஷன்ல 800 போயிட்டு இருக்கு. ஆனா எப்படியும் அவங்க வந்துட்டு ஒரு 100% எடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதனால சொல்றேன், இந்த ரிசெஷன் டைம்ல பேனிக் ஆகாம இந்த மாதிரியான வேஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மோசமான சிச்சுவேஷனை கூட பயங்கரமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், ஒரு மோசமான சிச்சுவேஷன் வரப்போ என் லைஃப்ல கதை ஒரு படத்தை சொல்றேன். எப்பவுமே வந்து அதுக்கான வே வந்து பாருங்க, குவிட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான இம்பாக்ட் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்லயும் சரி, அது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. பர்சனலா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதனால சொல்றேன். அது மாதிரி சொல்றேன், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பத்தி என்னோட வீடியோ தெளிவா போறேன், அதையும் குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாக் அசெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன கம்பெனிலாம் இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணாம ட்ரெடிஷனல் ஸ்டாக்ஸான கோல்டு, அதுக்கப்புறம் எஃப்டி, அதுக்கப்புறம் ஆர்டி, ஸோ இந்த மாதிரியான நான் ஸ்டாக் அசெட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ இப்போ இதுல இருக்க இம்பாக்ட் அதுல இருக்காது. சரி, இப்போ கோல்டு என்ன பண்ணும், பேரலா ஓடும். ஸோ இங்க டவுன் ஆகிறப்போ இங்க அதிகமாகும். ஸோ எஃப்டி ஆர்டிலாம் வந்து நார்மலாவே ஒரு 10% 12% ரிட்டர்ன் தரும். நான் சொல்ற அதிகம் உச்சக்கட்ட சொல்றேன் நான், பட் மினிமம் 6 to 7% தரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதாவது நீங்க இன்கமையும் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வச்சிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்லயும் 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒன்னு விட ஒன்று காப்பாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஒன்னு வந்து ஸ்டாக்ல, இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி ஆர்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எஃப்டி ஆர்டி வேணாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோல்டு பக்கம் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லிக்விடிட்டி, ஸோ எப்போ நம்ம வித்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். ரிசெஷன் அப்போ எல்லா ஸ்டாக்குமே கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம நிறைய அக்குமுலேட் பண்ணணும், நிறைய வச்சுக்கணும். அப்போ ஃபியூச்சர்ல வந்து பயங்கரமா க்ரோத் வரப்போ நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இன்வெஸ்டர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இருக்கிற காசெல்லாம் தூக்கி மொத்தம் போட்டுருவாங்க. எப்பவுமே ரிசெஷன் பீரியட் அப்போ 2 விஷயம் பண்ணக்கூடாது. ஒன்னு, இருக்கிற வேலையை விடக்கூடாது, ஏன்னா வேலை கிடைக்காது. 2வது பட்சத்துல 3 to 6 மாசத்துக்கான மணியை நீங்க செலவே பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே கோல்டன் ரூல் என்னன்னா 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பண்ண ஷேர் மார்க்கெட் தூக்கி போடணும். பட் நம்மளால மிடில் கிளாஸா இருக்கிறதுனால பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, தயவு செஞ்சு ஒரு ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட், அதாவது செபியால ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கன்சல்டன்ட் அப்படி இல்லை பேங்க்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அந்த கன்சல்டன்ட் போயிட்டு என் மணி எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியாவை வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க.
யூடியூப்ல ஒருத்தன் வீடியோ போற என்ன வச்சுக்கோங்க, யூடியூப்ல ஒருத்தன் வீடியோ போறான், அதெல்லாம் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, இன்வெஸ்ட் பண்றது எப்படின்னு சொல்லி தரும் சரிங்களா. ஸோ நாங்களும் நிறைய அடி வாங்கியிருப்போம், நாங்களும் ஃபெயிலியர் வாங்கியிருப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸா வச்சுக்கிட்டு ஒருத்தங்க சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸா யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. இது எப்பவுமே ஒரு புத்திசாலித்தனமான மூவ் என்னன்னா, ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டையோ இல்லை செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் வச்சுட்டு நீங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் மீட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. நிறைய விஷயம் கடந்து வந்திருப்பாங்க, சொல்லி தருவாங்க சரிங்களா. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ரிசெஷன் அப்போ என்னென்ன பண்ணணும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்தேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வேணும். ஏன்னா ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை தான் வந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஓகே இந்த சேனல் ரெகுலர் ஃபாலோ பண்ண தெரியும். 10 நாள் வீடியோ வரல, அதுக்கான முக்கியமான ரீசன் நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும், வேர் தொட்டிட்டு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு டவுனாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டோட வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.